வாழை இலை வாசனையோட அரிசி மாவும் வெல்லமும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த இலையடை ரெசிபி தான் இன்றைக்கி ஹெல்தி ட்ரெடிஷன். இது எப்படி செய்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு, அதோடு சேர்த்து தேவையான அளவு நெய் ஊற்றி நம்ம வெந்நீர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கொஞ்சம் கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உருண்டை அளவுக்கு பிசைஞ்சு இந்த பதத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இப்போ ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து இதை கரைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா வெல்லம் கரைஞ்ச உடனே இதை இறக்கிடலாம். நம்ம அதே சேர்த்து இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் ஊற்றி அதோடு சேர்த்து துருவி வச்சிருந்த 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒட்டாத அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்த வெல்லம் தண்ணி ஊற்றி கடைசி நெய் ஊற்றி அதையும் இறக்கிடலாம். இப்போது நல்லா கையில் எண்ணெயை தடவிட்டு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சிருந்த மாவை எப்படி உருண்டை போட்டு நம்ம இலையில தட்டி தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்து மடித்து வச்சு இந்த மாதிரி இலையில் நீங்கள் வந்து ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். அழகான ஒரு சூப்பரான இலை ரெடி ரெசிபி ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இது கொடுக்கலாம். ட்ரை